உறவுகளும் சார்புகளும் சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஐடென்டிஃபையிங் த கிராஃப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நேரியற் சார்பு, லீனியர் ஃபங்க்ஷன். f என்பது r இணைக்கப்பட்ட ஒரு சார்பு. f of x equal to x அப்படின்னா அது சமணி சார்பு, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இதை கிராஃப்ல காட்டியிருக்கோம் பாருங்களேன். 0,0, 1,1, 2,2, இங்கே -1,1, -2,2 அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சமணி சார்பு கிடைக்குது. அந்த புள்ளிகளை இணைக்கும் போது நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கிறது. அப்போ இது ஒரு நேரியற் சார்பு. கூட்டல் தலைகீழி சார்பு ஒன்று எடுக்கிறோம். f ஆனது r கனெக்ட் பண்ணப்பட்ட இணைக்கப்பட்ட ஒரு சார்பு. f of x equal to -x எனில் இது கூட்டல் தலைகீழி சார்பு, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதுக்கான வரைபடத்தை பாருங்க. 0,0, 1, -1, 2, -2, 3, -3, -1,1, -2,2, -3,3 அப்படி அமையும். இந்த புள்ளிகள் எல்லாம் நம்ம இணைச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற படத்தை பாருங்க. அதுவும் ஒரு நேர்கோடு. ஸோ இதுவும் நேரியற் சார்பு, லீனியர் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படும். ஒரு சார்பு நேரியற் சார்பாக இருக்கணும்னா அந்த சார்புக்குரிய தொடர்பு ஒருபடி கோவையாக இருக்க வேண்டும். மிகை மதிப்பு சார்பு, அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். f என்பது r 0 வரைக்கும் கனெக்ட் ஆகி இருக்க ஒரு சார்பு எனில் f of x is equal to modulus of x. modulus of x என்ன? x greater than or equal to 0 இருந்தா x ன்னு கிடைக்கும். x less than 0 இருந்தா -x ன்னு கிடைக்கும் என வரையறுக்கப்படும். இந்த மிகை மதிப்பு சார்பின் வரைபடம் அருகில் உள்ளது போல இருக்கும். ஏன்னா f of x இன் மதிப்பு பாசிட்டிவாகவே இருக்கும். x இன் மதிப்பு தான் நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கும். இப்போ f of x இன் மதிப்பு பாசிட்டிவா இருக்கணும்னா y அச்சில் மதிப்புகள் எல்லாம் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் இருக்கணும். அப்போ முதல் காற்பகுதியிலையும் ரெண்டாம் காற்பகுதியில் மட்டும்தான் அந்த டயக்ராம் இடம்பெறும். ஸோ கொடுக்கப்பட்ட டயக்ராம் பாருங்க, ஒரு வி ஷேப் வந்துருச்சா? இதுதான் f of x is equal to modulus of x. மிகை மதிப்பு சார்பு, அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். இருபடி சார்பு, குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன்ல நமக்கு கிடைக்கிறது ஒரு பரவளையம் கிடைக்கும், பாரபோலா கிடைக்கும். அது மேற்திறந்த பரவளையமா இருக்கலாம் அல்லது கீழ்த்திறந்த பரவளையமா இருக்கலாம். கண்டிப்பா அது சார்பா இருக்கணும்னா இடப்புறம் வலப்புறம் திறந்த பரவளையமா அது இருக்கக்கூடாது. f என்பது ரியல் எண்ணுடன் ரியல் எண் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். f of x equal to ax² plus bx plus c. இங்கு a is not equal to 0 என வரையறுக்கப்பட்டால் அதை இருபடி சார்பு என்கிறோம். இப்ப xல இருபடி கோவை நமக்கு இருந்ததுன்னா அது மேற்திறந்த பரவளையமாகவோ கீழ்த்திறந்த பரவளையமாகவோ தான் இருக்கும். ஸோ f of x equal to x² அப்படின்னாலும் அது பரவளையம் தான். f of x equal to -x²னாலும் அது பரவளையம் தான். அதுதான் நமக்கு ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. f of x equal to x² மேற்புறம் திறந்த பரவளையம், f of x equal to -x² கீழ்ப்புறம் திறந்த பரவளையம். f of x equal to x² இங்கு x belongs to real number. f of x என்பது 0 வரைக்கும் இருக்கும். f of x equal to -x² இங்கு x belongs to real number. f of x இன் மதிப்பு -∞ வரைக்கும் இருக்கும். இங்கே 0ங்கிறது மூடிய அடைப்புக்குள்ள வரணும். இதுதான் இருபடி சார்பு, குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். முப்படி சார்பு, கியூபிக் ஃபங்க்ஷன். f என்பது மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்கள் சார்பு. f of x equal to ax³ plus bx² plus cx plus d. இங்கு a is not equal to 0 என வரையறுக்கப்பட்டால் அதை முப்படி சார்பு அல்லது கனச்சார்பு என்று அழைக்கிறோம். f of x equal to x³ அதற்கான டயக்ராம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் முப்படி சார்பு, கியூபிக் ஃபங்க்ஷன். தலைகீழ் சார்பு, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்.
எஃப் என்பது ஆர் மைனஸ் செட் 0 இதிலிருந்து ஆருக்கு, 0வை தவிர்த்த மெய்யனிலிருந்து மெய்யனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. இங்கே எக்ஸின் மதிப்பு 0 அல்ல என வரையறுக்கப்பட்டால் இது ஒரு தலைகீழ் சார்பு எனப்படும். இதன் வரைபடம் அருகிலே கொடுக்கப்பட்டுள்ளது, பார்த்துக்கோங்க. இதுதான் தலைகீழ் சார்பு, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. மாறிலி சார்பு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எஃப் என்பது மெய்யெண்ணுடன் மெய்யெண் தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இங்கு எக்ஸின் எல்லா மதிப்புகளும் மெய்யெண்களாக இருக்கும் என வரையறுக்கப்பட்டால் அது ஒரு மாறிலி சார்பு எனப்படும். அதன் வரைபடம் அருகிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5னா 5க்கு நேரம் ஒரு கோடு வரைஞ்சா போதும்ல, அவ்வளோதான். இதுதான் மாறிலி சார்பு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா?